ஓகே. என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் லைக் நேற்று எடுத்ததுலேருந்து ஏதாவது, இல்லை ஏடபிள்யூஎஸ் எனி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா கேட்கணுமா? ஓகே. பிரசாந்த் ராஜகோபால், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார், நோ. ஓகே இல்ல இல்ல சார். ஆ. ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. நேற்று நம்ம வந்து இன்ட்ரோ டு ஏடபிள்யூஎஸ் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேற்று நடத்தினதோட ஓவர்வியூவும் இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் நான் ஃபர்தராக கண்டினியூவும் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ எஸ், நேற்று வந்து ஏடபிள்யூஎஸ் ஃபஸ்ட்டு இந்த ஏடபிள்யூஎஸ்க்கு ஏன் இந்த நேம், எப்படி இந்த நேம் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் வந்து என்ன சர்வீஸ் லான்ச் பண்ணாங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து 2006 லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ணப்போ அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது S3ன்ட்டு ஒரு சர்வீஸ், அண்ட் தென் EC2. இது ரெண்டு தான் அவங்க 2006 வந்து லான்ச்சே பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னல நேற்று, வெறும் மினிமலிஸ்டிக் சர்வீசஸ் தான். ஸோ இந்த ரெண்டு சர்வீஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்கன்றப்போ, அதனால தான் அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வெப் சர்வீஸ்னா வெறும் வெப் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டிங்லேருந்து அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற சர்வீசஸ் தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது இப்படி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து இப்போ வெப்பை தாண்டி அவங்க நிறையா பண்ணுறாங்க. இதுலேயே வந்து ஏஐ டெக்னாலஜி, ஏஐ அப்ளிகேஷன் முதல் கொண்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ வெறும் அமேசான் சர்வீசஸ்ன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் ஸ்டில் அவங்க நேம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டனால தான் அமேசான் வெப் சர்வீசஸ்னு இருக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் எதுக்காக லான்ச் ஆச்சு? ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தா அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு google.com எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். எதுக்குன்னா இப்போ கூகுள் கம்பெனிக்கு இது ஒரு அப்ளிகேஷன், நமக்கு வந்து இது வெறும் ஒரு வெப்சைட். ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்ளிகேஷன், சரிங்களா? அவங்க வந்து இதை டெவலப் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க, எங்கேருந்து எப்படி போகணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று இருக்கும், அது கனெக்டடு பேக் எண்டுன்னு இருக்கும், அதுக்கு கனெக்டட் டேட்டாபேஸ். இப்படி தான் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். நம்ம ஃப்ரண்ட் எண்டு தான் ஒரு யூசர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் ரிக்வஸ்ட் போகும். யூசர் கொடுக்குற, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே, ஒரு விஷுவலாக பார்க்குற எல்லாமே ஃப்ரண்ட் எண்டோட அப்ளிகேஷன். ஸோ யூசர் எந்த ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்டுக்கு புஷ் பண்ணணும்.
அந்த பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து அகைன் ஃப்ரண்ட் எண்டுக்கே புஷ் பண்ணோம். அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போ ஒரு கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் நமக்கு வருதுல, அது எல்லாமே இந்த இந்த வே ஆஃப் ப்ராசஸில் தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த வெறும் ஒரு ஃப்ரண்ட் எண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும். ஸோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ சர்வரை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த சர்வருக்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சர்வரை வந்து மல்டிபிள் சர்வராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஹைப்பர்வைசரும் அவங்க பர்ச்சேஸ் தான் பண்ணணும். ஃப்ரீ எதுவுமே கிடையாது. ஸோ ஹைப்பர்வைசரும் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் தென் இப்போ விண்டோஸ் ஓஎஸ் போடுறாங்கன்னா சர்வர் ஓஎஸ், அந்த சர்வர்ஸ் ஓஎஸும் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வந்துடும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் தான் அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை காஸ்ட் தாண்டி தான் அவங்க பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் அப்படின்னு வரப்போ இந்த ஹோஸ்ட்ல எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா, டெவலப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கோடை பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ண கோடை வந்து இந்த சர்வருக்கு, இப்போ இந்த சர்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கல, இந்த சர்வரோட இன்சார்ஜ் யாரோ, அது சிஸ்டம் அட்மினாக இருக்கலாம், இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அவங்க கிட்ட அந்த பில்டை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பில்டை வந்து இந்த போஸ்ட் ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ அப்ளிகேஷன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கேட்க சிம்பிளாக இருந்தாலும் ஒன்னொன்னும் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வரை பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆர்டர் போட்டால் அது வரதுக்கான டைம் இருக்கும். அப் ஏன்னா ஒரு சர்வருன்றது நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அந்த இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம ஒரு லேப்டாப்பே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஷாப்பில் வந்து நம்ம தேவையான லேப்டாப் அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு கடைக்காக போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சர்வர் பர்ச்சேஸு, அதுக்கான சாஃப்ட்வேரு, லைசன்ஸு எல்லாமே ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு டிப்ளாய்மெண்ட்டுன்னு வரப்போ ஸோ சேம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணுற டைம் வந்து அது அக்செப்டபிள் டைம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பில்ட் ஆக்கி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பில்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அந்த பில்டை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும். அந்த இன்னொருத்தர் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணணும். ஸோ இது வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு 1 டே இல்லைன்னா ஒரு ஹாஃப் டேவாவது எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் நார்மலாக மேனுவல் ப்ரொசீஜராக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனையே டைம் கன்சியூமிங்கு, அப்புறம் நம்ம காஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சர்வர் வந்து எப்பவுமே ஹை கான்ஃபிகரேஷனில் தான் வாங்கணும். அது நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதனால தான் அது சில பேர் ஸோ ஹை கான்ஃபிகரேஷனில் தான் வாங்குவோம். ஆனால் நம்ம அப்ளிகேஷனுக்கு இப்போ ஒரு சர்வரை வந்து நம்ம ஒரு 100 GB ரேம் வாங்குகிறோம், ஒரு 100 TB ஸ்டோரேஜ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையானது வெறும் ஒரு 20 GB தான். சரிங்களா? டேட்டாவும் அதே ஒரு 30 இல்லை ஒரு 300 GB டேட்டா தான் தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனிக்கு வந்து லாஸ். இப்போ நம்ம 20 GB வாங்க வேண்டிய இடத்துல 100 GB பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 300 வாங்க வேண்டிய இடத்துல 100 TB பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதை பார்த்துட்டு கரெக்டாக 20 GB இல்லை 30 GB அப்படின்னும் வாங்கினாலும்
ஏன்னா கரெக்டாக இப்போ 20 GB தான் தேவைன்னா 20 GB வாங்க முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் வந்து அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் சொன்னல வெர்ஷன் ஒன்னு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வெர்ஷன் ஒன்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது 2, 3, 4ன்ட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டை பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஒன்று தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2, 3ன்னு இப்போ அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துட்டே இருக்குல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ வெர்ஷன் இன்க்ரீஸ் ஆக சைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால தான் எப்போவுமே ஹை கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற டேட்டாவே ஒரு 80 GB இல்லை 70 GB, ஒரு 50 GBன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த 50 GB வந்து லாஸ் அவங்களுக்கு. யூஸ் பண்ணாமல் சும்மாவே வச்சிருப்பாங்க. யூஸ் பண்ண தேவை வந்துச்சுன்னா ஓகே, அந்த வர வரைக்குமே இது சும்மா தான் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் பார்த்த ஏடபிள்யூஎஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு தனி அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் இந்த ஏடபிள்யூஎஸ். ஸோ இப்படி தான் இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ்ஸை எப்படி செக்யூராக பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேட்டா S3ன்றது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் தான். ஒரு பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணுற இடமா இருக்கலாம், ஒரு இமேஜ். ஏன்னா இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்டோரேஜ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் போடுறதுனாலும் போடலாம், இமேஜாக போட்டாலும் போடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைல், எந்த ஃபைல் வேணாலும் போடலாம். ஸோ எனி டேட்டா போட முடியும். அதை வந்து அவங்க செக்யூராக மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி ரிலையபிலிட்டி, எப்போவுமே இதை வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க வந்து மல்டிபிள் சர்வர்ஸ் வச்சு நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஈவன் ஒரு சர்வர் அவங்களுக்கு டவுன் ஆனாலும் நமக்கு அது எதுவுமே தெரியாது. நமக்கு வந்து லைவ்ல மட்டும்தான் இருக்கும் நம்மளோட டேட்டா. ஸோ அவங்க கொடுக்குறதே எப்படி கொடுப்பாங்கன்னா 99 மல்டிபிள் ஒரு 11 நம்பர் ஆஃப் நைன்ஸ் போட்டு அத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேரண்டியாக நாங்கள் லைவ்ல வச்சிருப்போம் அப்படின்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் EC2. இது வந்து இதுதான் வர்ச்சுவல் மிஷின். அவங்க வந்து இதையும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை ஃபெசிலிட்டி இருக்கிறப்போ இதை வந்து ஒரு ஒருத்தராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த ஸ்டோரேஜுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் இந்த S3 கொடுக்கும். நம்மளால டிவைட் பண்ணிக்க முடியும். இந்த S3 வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரைஸிங் மட்டும்தான் அவன் நமக்கு கோட் பண்ணணும். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 20 GB யூஸ் பண்ணுறோன்னா 20 GBக்கான பேமெண்ட் எவ்வளவோ அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த 80 GB ஆஃப் அன்வான்ட் ஸ்டோரேஜை வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த AWS வந்து உள்ளே வந்தாங்க. ஓகே. ஸோ AWS உள்ளே வந்ததுக்கான பர்பஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நார்மலாக கம்ப்யூட்டிங்னா என்ன? ஓகே, உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா கம்ப்யூட்டிங்னா என்னதுன்னு சொல்றீங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. தெரியுது தெரியல, ஜஸ்ட் ஆன்லைனில் இருக்க நீங்களும் ஜஸ்ட் எனி ஐடியா இருக்கா கம்ப்யூட்டிங்னா என்னது? டிப்ளாயிங் மாதிரி. ஓகே, வேற ஏதாச்சும்? சார் ஹலோ. சொல்லுங்க. சார் எனி இன்புட் நம்ம கொடுக்கறது வந்து அவுட்புட்டா தரது வந்து ம், கம்ப்யூட்டிங். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக கம்ப்யூட்டிங்னா அது இல்லை.
என்னன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா என்னதுன்னா ரேமு, ஸ்டோரேஜ், சிபியு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டரோ சர்வரோ எதுவாக இருந்தாலும், கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம க்ளவுட் டேர்ம்ஸ், க்ளவுடுன்னு வரப்போ இதை வந்து கம்ப்யூட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம இங்கே நம்ம நார்மலாக லோக்கலில் இருக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, இதுக்குள்ளேயும் ரேமு, ஸ்டோரேஜ், சிபியூ தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் ரேமு, ஸ்டோரேஜ், சிபியூ தான் இருக்கும். ஆனால் என் பேர் மட்டும் வேற வேறையா இருக்கு. லேப்டாப்னு இருக்கு, டெஸ்க்டாப்னு இருக்கு. இது ஏன்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா? Maybe based on the requirement, like, and above requirement and அது என்ன அது என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ம் கரெக்ட், கிட்டத்தட்ட அதுதான். ஸோ இதோட பர்பஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்க்டாப்பை வந்து நம்ம எங்கேயும் கேரி பண்ணிட்டுலாம் போக முடியாது, சரிங்க, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பிளேஸுக்காக வாங்குறது. ஸோ அதனால தான் பேர் டெஸ்க்கு டாப். ஸோ டெஸ்க்கு மேலேயே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இது அங்கேயே பிளேஸ் பண்ணி. ஸோ அதனால தான் பேர் இப்படி வச்சாங்க. அதோட பர்பஸ் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கணும், அங்கேருந்து எந்த யூஸராக இருந்தாலும் அங்கே போய் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக டெஸ்க்டாப்னு வச்சுக்கோங்க. நம்ம லேப்டாப்னா நம்ம எப்பவுமே அந்த டைம்லலாம் இப்போ நம்ம மடியிலேயே தான் வச்சு யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த அர்த்தம் தான் இதெல்லாம் கொடுக்குது. ஃபங்க்ஷனாலிட்டி சேம், ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டுத்துக்குமே சேம் தான். பர்பஸ் வேறையா இருக்கிறதுனால நேம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதே தான் சர்வர்லேயும் சேம், அதே தான் ரேம், ஸ்டோரேஜ், சிபியூ தான் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹை எண்டாக இருக்கும். இப்போ அதான் சொன்னால ரேம் பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஆகும், ஒரு 8 ஜிபி 16 ஜிபி போதும், நம்ம யூசேஜுக்கு இவ்வளோ போதும்ல. ஸோ இங்கே சர்வர்னு வரப்போ இந்த 8 ஜிபிலாம் இல்லை, போனால் 50 ஜிபி 100 ஜிபி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது தான் ஒரு சர்வருக்கு காம்பேட்டபிளாக இருக்கும். காம்பேட்டபிளான்றதை தாண்டி சர்வரோட பர்பஸ் அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இதை வந்து சர்வர் அந்த டைப் கேட்டகரியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் க்ளவுடு இந்த மாதிரி. இப்போ சர்வருன்றது வந்து நம்ம லோக்கல் யூசேஜ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்மளே அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சர்வர். இன்னொருத்தர் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் நமக்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் அதோட ரிசோர்ஸஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். புரியுதுங்களா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் புரியுதா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க, எனக்கு பண்ணாதான் தெரியும். உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இந்த கொஸ்டின் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லுங்க. சார் சர்வர் யூசர்ஸ் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறாங்க சார். புரியல சர்வர். இந்த சர்வர் யூஸ் பண்ணுறதுல தான் அது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு வருதா சார் நேம்? ஆமாம் சரி, ஓகே ஓகே. சார், நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறப்போ சர்வர்னு கூப்பிடுவோம், க்ளவுட் டேர்ம்ஸில் வந்து அதை கம்ப்யூட்டுன்னு கூப்பிடுவாங்க, ஓகே சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து வேற யாரோ மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து அதோட யூசஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கு பேர் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே ஓகே, எனி அதர் கொஸ்டின்? சரிங்க, ஓகே.
ஓகே, நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறேன். ஓகே. சார் ஒரு டவுட்டு. ம் அப்போ இது ஸோ இந்த டேட்டா சென்டர்னு சொல்றது அது டிஃப்ரெண்ட்டுங்களா? டேட்டா சென்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ற டேர்மா? ம் ஓகே. இல்ல ஆ, ஆ இல்ல நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட லைக் தே டு த சேம் பர்பஸா? இட்ஸ் இல்ல ஓகே. டேரக்ட் டிஃபரன்ஸ்? கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ நான் வந்து வெறும் க்ளவுடுனா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஆன்சர் இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஸோ நார்மலாக ஒரு க்ளவுட் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளவுடுனா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய நம்ம லைஃப்ல வந்து நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம். க்ளவுட் சர்வீஸ் க்ளவுட்ல யூஸ் பண்றோம், இது க்ளவுட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு. க்ளவுடுனா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ம் ஓகே. ஸோ ஒரு ஒரு வர்ச்சுவல் ஸ்டோரேஜ், வெர்ச்சுவல் என்னது? விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் சைட். ஓகே ஓகே. ஸோ வெர்ச்சுவலாக ஸ்டோரேஜ் சைட்டு தான் அப்படின்னு இருக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம வந்து எது ஒன்று ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலை, நமக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ரிசோர்ஸஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் க்ளவுட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிமெயில் இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம், மெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம், மெயில்ஸ் ரிசீவும் ஆகுது. நம்ம வந்து மெனி இயர்ஸ் கழிச்சு நம்மளோட மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி பார்த்தாலும் சேம் இன்பாக்ஸில் டேட்டா இருக்கும், சென்ட் ஐட்டம்ல டேட்டா இருக்கும். ஸோ ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து கூகுள் டீம் வந்து நமக்காக ஒரு சர்வர் செட்டப் பண்ணி அதுல இந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்படிதான் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த சர்வரை செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து இது டேட்டா சென்டர். அவனுக்கு வந்து அந்த டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ், நமக்கு இது கிளவுட். புரியுதுங்களா வித்தியாசம்? புரியுது சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ ஈவன் இப்போ நம்மளே இப்போ நீங்களே இப்போ ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்றீங்க, சர்வர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணா வந்து அதை வந்து ஒரு வைட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இல்லாமலும் பண்ண முடியும், பட் ஸ்டில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோமோ பண்ணலையோ அதை வந்து ஒரு வைட் ரேஞ்சுக்கு. இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உங்க சர்வரை வந்து நீங்க ரெண்ட்டுக்கு விடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால விட முடியும். சரிங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்க ஓன் சர்வர், நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சர்வர். இந்த யூஎஸ்ல யாராவது உங்க சர்வரை யூஸ் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து கிளவுட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஸோ எனி டேட்டா ஷேரிங் த்ரூ நெட்வொர்க் இஸ் கிளவுட். ஓகே. ஸோ ஒரு டேட்டா ஷேரிங் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் மூலமா பண்றோம்னாலே அது கிளவுடு தான். அந்த கான்செப்ட் கிளவுட் தான். இப்போ நம்ம ஃபைல்ஸ், இப்போ இந்த மீட்டிங் ரெக்கார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, லோக்கலில் சேவ் பண்ணுமா இல்லை கிளவுடில் சேவ் பண்ணுமான்ட்டு. ஸோ அதுக்கு அர்த்தமும் அதே தான். லோக்கல்னா இப்போ என் லேப்டாப்லேயே அது சேவ் ஆகிடும். கிளவுடுனா அவன் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம், டெடிக்கேட்டடாக வச்சுருப்போம்.
அதை வந்து மற்ற நம்மளை தாண்டி வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு சர்வர் வந்து நமக்காக டெடிகேட்டடாக கொடுத்துரும். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதனால தான் அவன் மென்ஷன் பண்ணுற ரெக்கார்ட் வித் கிளவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த கிளவுடுக்கான வித்தியாசம், டேட்டா சென்டர்னாலும் வித்தியாசம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம்னா இதுதான். கிளவுடுனா எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ்னே வச்சுக்கிட்டாலும் ஏடபிள்யூஎஸ் ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணும். அந்த மெயின்டைன் பண்ணுறதுனா ஓஎஸ் அப்கிரேடு, சாஃப்ட்வேர் அப்கிரேடு, செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடு, எல்லாமே இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான் சர்வர் மெயின்டெனன்ஸில் வரும். ஸோ அந்த சர்வர் பர்ச்சேஸ் அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் இதை வந்து ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்கும். நம்ம வந்து இந்த ஏடபிள்யூஎஸ்ஸை கிளவுட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை பேசாதது என்னதுன்னா, இந்த ஏடபிள்யூஎஸ்க்கும் இது கிளவுடு தானா அப்படின்னு கேட்டா இல்லை. அவங்களுக்கு வந்து இது அவங்களோட டேட்டா சென்டர், அவங்க மெயின்டைன் பண்ற டேட்டா சென்டர். அவங்க வந்து எப்பவுமே இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க வந்து ஒரு சர்வர்ல ஒரு ரேம், அங்க வந்து சர்வர்ஸ்லாம் ரொம்ப மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். ஒரு சர்வர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரேம்ஸ் இருக்கும். அந்த 20 ரேம், ஒரு சிங்கிள் ரேம் சைஸ் வந்து மோர் தென் 50 ஆர் 100 ஜிபி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 20 ரேம்ஸ் இருக்கிறப்போ ஒரே ஒரு சிங்கிள் ரேம் டவுன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். இதுதான் மானிட்டரிங்கோட ஹைலைட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் போனோடனே ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் கண்டுபிடிப்பாங்க. ஒரு ரேம் டவுன் ஆகுதுன்னா ஏன் டவுன் ஆகுது, ரீசன் என்ன, அந்த ரீசனை இமீடியட்டாக அவங்க கண்டுபிடிச்சாதான் அதை சால்வ் பண்ணவே முடியும். அது வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம். இப்போ அந்த சர்வரோட மதர் போர்ட், அதில் தான் நம்ம வந்து ரேம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம், கரெக்டாக? அந்த மதர் போர்டு ஸ்லாட், அந்த மதர் போர்டில் இருக்கிற ரேம் ஸ்லாட் ப்ராப்ளமாக ஆனாலும் அந்த ரேம் வந்து டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லை அந்த ரேமே ப்ராப்ளமாக இருந்தாலும் டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு ரேம் ஸ்லாட்டு தான் பிரச்சனைனா நார்மலாக நம்ம வந்து அந்த ஒரு ரேம் ஸ்லாட்டை விட்டுட்டு நம்ம மற்றதை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ரேம் ஸ்லாட்டுக்காக ஒரு மதர் போர்டையே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து எப்போவுமே இது ரிலையபிளாக இருக்குது, டவுனே ஆகாது. ஸோ அதனால தான் ஒரு சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ன்னு வந்திருக்காங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னல ஒரு ரேம் ஸ்லாட்டுக்காக ஒரு மதர் போர்டே சேஞ்ச் பண்ணுறப்போ அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் போகும். ஒரு ரேம் ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், இங்கே தௌசண்ட்ஸ் கணக்கில் வரும். பட் வந்து அந்த ஒரே ஒரு ஸ்லாட்டுக்காக நம்ம ஒரு மதர் போர்டே சேஞ்ச் பண்ணணும், பண்ணாமல் விட்டால் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் இந்த ஒரு இஷ்யூனால தான் ஏடபிள்யூஎஸ் வந்து இப்படிலாம் இஷ்யூ இருக்கு, இது எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் மட்டும் பண்ணுங்க, செக்யூராகவும் இருக்கும், நான் கேரண்டி தரேன்ற மாதிரி தான் இப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு வந்த கிளவுடே நமக்கு. அதுக்கப்புறம் தான் அஷ்யூர் வந்துச்சு, ஜிசிபி வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்க்கான பீப்புள் தான், ஒர்க்கிங் பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஒரு இந்த வேர்ல்டுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் தான் மார்க்கெட் ஷேருன்றது வந்து அதிக லெவலில் பிடிச்சிருக்கு. இப்போ நம்பர்ஸ் கரெக்டாக இல்லை, பட் ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்களேன். 50% ஆஃப் இது வந்து ஏடபிள்யூஎஸ்ஸே வச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மீதி வந்து அஷூர் வந்து இப்போ க்ரோ ஆகிட்டே இருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஜாப் வேகன்சி வந்து அஷூருக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா அஷூர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு, ஏடபிள்யூஎஸ்க்கு போகலன்னு அர்த்தம் இல்லை,
ஏடபிள்யூஎஸ்க்கு போகிறதோட அஷூருக்கு போகுது. ஏன்னா இப்போ அதுவும் க்ரோ ஆகிட்டே வருது. ஸோ ஜிசிபியும் ஒன்று இருக்கு. அது வந்து ஒன்னொன்றும் இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளவுடுனா என்னன்னு பார்த்தோம். கிளவுட் ப்ரொவைடர்ஸ். கிளவுட் ப்ரொவைடர்னா என்னன்னா, இப்போ கிளவுடுனாலே இப்போ நான் சொன்னல ஒரு சர்வீஸை ரெடி பண்ணி அதை நமக்கு பீப்புளுக்கு தருது தான் கிளவுட். ஸோ அதை வந்து யார் பண்ணுறா? இப்போ ஒரு அமேசான் டீம் பண்ணுதுன்னா அது ஏடபிள்யூஎஸ். ஸோ இங்கே கிளவுட் ப்ரொவைடர் யாருன்னு கேட்டால் ஏடபிள்யூஎஸ் தான். இதுலேயே இது ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் அஷூர். இல்லை கூகுள் டைரக்டாக பண்ணுதுன்னா அது வந்து ஜிசிபி. ஸோ இப்படி தான் பேர் பிரிப்பாங்க. நீங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து கிளவுட் ப்ரொவைடர்னா என்னது யாருன்னு கேட்டால் ஏடபிள்யூஎஸ், அஷூர், ஜிசிபி இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். இதை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இன்னொன்று இதில் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஏடபிள்யூஎஸ் படிக்கணும், அஷூர் படிக்கணும். மோஸ்ட்லி இது எல்லாமே 3 டெக்னாலஜி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேலை எப்போ இருந்தாலும் கன்ஃபார்மாக இருக்கும். ஏடபிள்யூஎஸ் படிக்கிறப்போ ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் நம்ம தேடும். அஷூரும் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு மோஸ்ட்லி வயசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னன்னா இது படிக்கணும், இது படிக்கணும், இது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட், கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது கஷ்டம்லாம் இல்லை. ஸோ இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் நீங்க படிக்கிறீங்க. ஸோ கான்செப்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல கிளவுடுனா இவ்வளோதான் டீட்டெயில், கிளவுட் கம்ப்யூட்டிங்னா இவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு டேர்ம்ஸ் வரும். இப்போ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னு வரப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து EC2 அப்படின்னு அவன் பேர் வச்சிருக்கான். இதுவே அஷூரில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து விஎம் தான் வச்சிருப்பான். கூகுள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டுன்னே வச்சிருப்பான். ஸோ இந்த நேம்ஸ்லாம் டிஃபர் ஆகும். ஒரு ஒரு டெக்னாலஜி போகிறப்போ நேம்ஸ் டிஃபர் ஆகும். அதோட யூசேஜ் ப்ராசஸ், யூஏ ஸ்க்ரீன் டிஃபர் ஆகும். அதை கிரியேஷன் பண்ணுற ப்ராசஸ் இதெல்லாம் டிஃபர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இப்போ ஒரு அந்த சர்வரை கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம யூசேஜ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பர்பஸ் எல்லாமே சேமாக தான். ஸோ இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா நேம்ஸ், அந்த டேர்ம்ஸ். இப்போ இங்கே வந்து EC2 நீங்கள் படிப்பீங்க. அஷூர்னு போகிறப்போ அதுக்கு வந்து விஎம் தான் நேம் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே போனால் கம்ப்யூட் இன்ஜின் சொல்லுவாங்க, கம்ப்யூட் இன்ஜின். ஸோ இந்த நேம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை கிரியேட் பண்ணுற ப்ரொசீஜர் ஒரு ஒரு ப்ரொவைடருக்கும் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு EC2 கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்கன்னா, நம்ம வந்து ரீஜன் செலக்ட் பண்ணுவோம், அவைலபிலிட்டி ஜோனுன்னு செலக்ட் பண்ணுவோம், சேம் ரேமு, ஸ்டோரேஜ் இதெல்லாம் தான் செலக்ட் பண்ணுவோம். அஷூர்லையும் சேம் இதே தான் பண்ணுவீங்க. ஆனால் அஷூரில் வந்து எக்ஸ்ட்ராவாக சப்ஸ்கிரிப்ஷன்னு செட்டப் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் என்னதுன்னு மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க ஒரு அஷூர்னு போகிறப்போ. ஸோ அதனால் ஒரு க்ளவுடை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த க்ளவுடுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறப்போ ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான ஒரு அந்த க்ளவுடுக்குன்னு ரிலேட்டடான ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன். அங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செட்டப் பண்ணாமல் நீங்கள் எந்த சர்வீஸும் க்ரியேட்டே பண்ண முடியாது. அப்படி அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப்பும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸும் க்ரியேட்டே பண்ண முடியாது. அதெல்லாம் ஏன் என்னன்ட்டு அஷூர் படிச்சிங்கன்னா படிக்கணும்னு இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட் அங்கே போகிறப்போ நீங்கள் இவ்வளோ தான் பார்ப்பீங்க எக்ஸ்ட்ராவாக, மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் க்ளவுடுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஈவன் இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வேற படிக்கணும்,
இல்லை எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணும், இல்லை உங்கள் கம்பெனியில் வந்து இதுவும் வந்துருச்சு, நீங்கள் இதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கான்செப்ட் இதே தான், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் அடிஷ்னலாக வரும், கம்மியாக வராது, அடிஷ்னலாக இருக்கும். அந்த அடிஷ்னல் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களால் ஈஸியாக ஒரு ஒரு இதையும் கற்றுக்க முடியும். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். அண்ட் நீங்கள் க்ளவுடு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் எந்த க்ளவுடை வேணாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஏன்னா நான் வந்து படித்தப்போ நான் ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ அஷூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் பேரலாக ஏடபிள்யூஎஸ் கற்றுக்கிறப்பவே எனக்கு அஷூர்லும் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன். நான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு ஏடபிள்யூஎஸ்ஸே புதுசு தான், அது கூட சேர்ந்து அஷூரும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரெண்டத்தையும் நான் பேரலாக பண்ணுறப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு க்ளவுடை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதை படிக்கிறப்போ செகண்ட் க்ளவுட் நான் போகிறப்போ எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. இதே கான்செப்ட் இங்கேயும் வருது, யூசேஜ் வேறு வேறு பர்பஸ், அந்த கிரியேட் பண்ணுற விதம், பார்க்குற விதம். ஸோ இது பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே இதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இது இவ்வளோ தான் கான்செப்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, அஷூரா நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்கணுமா, இது பெரிய கான்செப்டாக இருக்கு, நான் எப்படி போகிறது கொள்றது. அங்கே ஒரு க்ளவுட் படிங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான். ஸோ இதெல்லாம் நினச்சி பயப்படுவாங்க எப்போ. ஸோ இதுதான் இப்போ க்ளவுட். ஆ சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களா சைட் பை சைட் நீங்க அசூரும் கத்துக்கிட்டீங்க, லைக் நீங்க ஏதாச்சும் லைக் வெளியே யூடியூப் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஃபர் பண்ணீங்களா, இல்லைன்னா ரியல் டைம்லயே நீங்க வந்து ரெஃபர் பண்ணி நீங்க ஓனாவே வந்து எஃபர்ட் போட்டு நீங்களே like, ஓகே ஓகே புரியுது. ஸோ நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு எம்ப்ளாயி இல்லை நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவோ எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு எம்ப்ளாயியை வந்து ஒரு எம்ப்ளாயர்னா கம்பெனி நமக்கு கொடுக்குறவங்க, கரெக்டாக வேலை கொடுக்குறவங்க. ஸோ இவங்களே வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும், நான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து ரியல் டைமில் கற்றுக்கணும், தெரியுது தெரியல இதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. ஸோ நான் வந்து இந்த வேலை தான் போயிருந்தேன். நான் இது வரைக்கும் எந்த கோர்ஸும் நான் அட்டன் பண்ணதே இல்லை. என் லைஃப் டைமில் நான் அட்டன் பண்ண ஒரே ஒரு கோர்ஸு சிசிஎன்ஐ மட்டும்தான். ஸோ அதை தாண்டி நான் எந்த கோர்ஸாக போய் நான் அட்டன் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து ரியல் டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன், நான் கோர்ஸே போனதில்லை. எனக்கு இது கிடைக்கலன்னா நான் கோர்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த புரிதல் வரும். இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளால் ஆன்லைன்லேயும் படிக்க முடியும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஆன்லைனில் படித்தாலும் ரியல் டைம் யூஸ் கேசஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் நான் நிறைய கோர்ஸ் நான் ஆன்லைன்லேயும் ப்ரிஃபர் பண்ணி தான் நான் எது வந்தாலும் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். ஸோ ஆன்லைனில் வந்து ரியல் டைம் கேசஸ்ன்ட்டு நிறைய இருக்காது. அப்படி இருந்தாலும் அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு நமக்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே ரியல் டைமில் பண்ணுறப்போ நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணுறப்போ அதை வந்து கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கும், ஏன்னா அவங்க தான் என்னை போஸ்ட் பண்ணி பண்ண வைக்கிறதுனால எனக்கு மோஸ்ட்லி அவ்வளோவா கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுதான், அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சர். நான் வந்து நானாக தான் ஓனாக படித்தேன். அண்ட் தென் எனக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்லேருந்து அஷூர்லேருந்து எல்லாமே ஒரு ஃப்ரீ ஆஃப் ஆக்சஸாக இருந்துச்சு. அதுவும் வந்து நான் சொன்னதை நேற்று டிசைன், ஃபர்ஸ்ட் இதுவே டிசைன் தான். அந்த டிசைனை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் நேற்று சொன்னல டெவாப்ஸ்னு ஒரு இதை எனக்கு கொடுக்குறப்போ ஒரு டிசைன் தான் கொடுத்தாங்க. இந்த டிசைனை நீ அப்படியே ரெடி பண்ணணும். இது வந்து ஆன் ப்ரெமிசஸ் அந்த இதில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆன் ப்ரெமிசஸ்னால் நான் சொன்னல விஎம்ஐ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நேற்று நம்ம ஹைப்பர் வீன் படிக்கிறப்போ
விஎம்இ ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஏன் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பர்ச்சேஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் க்ளவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, க்ளவுடுக்குள்ளே என்ட்ராங்க. ஸோ அந்த டிசைனே என்கிட்ட கொடுத்துட்டப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ டிசைன்னா இப்படி தானா, எனக்கு ஒன்றும் புரியல, அது வேற விஷயம். பட் ஸ்டில் டிசைன்னா இதுதான். ஸோ இதை எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, EC2 வேணும், எனக்கு இப்போ ரவுட் 53 வேணும், இந்த மாதிரி ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டிடுவாங்க. ஸோ நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, எனக்கு இது தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னா அதை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அதை கற்றுக்கிட்டு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து நான் ஒன் பை ஒன்னா எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் என்னோட ஸ்டடிங்கும் நான் அந்த ப்ராக்டிஸும் நான் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அதனால தான் என்னால் 2 க்ளவுடும் பண்ண முடிஞ்சுது. அது ஈஸியாகவும் டக்கு டக்குன்ட்டு. ஏன்னா நான் இது இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு கம்பெனியில் எப்படி இருக்கும்னா, நான் சொன்னல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவோம், அதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம், இவ்வளோதான் நான் சொன்னேன் கரெக்டா. ஆனால் கம்பெனின்னு போகிறப்போ என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு சர்வர் அப்படி இருக்கும், அந்த கான்செப்டில் இருக்கும். ஸோ டெவ் என்விரான்மெண்ட்டுன்னு இருக்கும், QA என்விரான்மெண்ட்டுன்னு இருக்கும், UATன்னு இருக்கும், ப்ராட் இருக்கும். ஸோ இந்த 4 என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டெவ்னா டெவலப்பர்ஸ் அந்த கோடு எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த கோடு எழுதி அவங்க இங்கே புஷ் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. டெவலப்பர்ஸோட லீடு எல்லாமே கம்பைன் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம், அந்த டெஸ்டிங் டீம் டெவலப்பர்ஸ் இது எல்லாம் ஓகே, அவங்க சைடு எல்லாருமே அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து QAக்கு மூவ் பண்ணுவாங்க. அவங்க மூவ் பண்ணோடனே டெஸ்டிங் டீம் இதை வெரிஃபை பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம் வெரிஃபை பண்ணோடனே அவங்க அப்ரூவ் பண்ணால் இந்த UATக்கு போகும். இந்த UATயில் வந்து கிளைண்ட் டைரெக்டாக கிளைண்ட்டே வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த கிளைண்ட் வெரிஃபை பண்ணி கிளைண்ட் அப்ரூவல் பண்ணாதான் இந்த ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆகும். இந்த ப்ரொடக்ஷனுன்றது தான் இப்போ டைரெக்டாக பார்த்தோன்னா இப்போ ஒரு google.com எதுவாக இருந்தாலும் இதை வந்து ப்ரொடக்ஷன் தான், அவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ ஏன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணுறப்போ ஒன்று கிரியேட் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி 4 கிரியேட் பண்ணணும். ஸோ 4த்துக்கும் தனித்தனி ஆப்ஷன் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும், அந்த இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறப்போ 6 மந்த்ஸில் முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாதவனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்படியோ முட்டி மோடி அதை பண்ணதுனால நான் அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ராஜெக்ட் நான் சொன்னால அட் அ டைமில் 7 ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை பில்ட் ஆச்சு அந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க எப்படி நினைச்சாங்களோ, எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, நான் ஒர்க்கு வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு நான் ஒன்றுத்துலேயும் மிஸ்டேக் பண்ணேன். ஒரு புது டெக்னாலஜி போகிறப்போ மிஸ்டேக் பண்ணுவேன். ஆனால் ஒரு மிஸ்டேக் நீங்கள் கற்றுக்கிட்டு போனாலும் மிஸ்டேக்ஸ் நடக்கும் தான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரிப்பீட் ஆகவே கூடாது. நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ ஒரு வாட்டி கூட பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணதே இல்லை. ஸோ அதுதான், ஏன்னா இந்த ஹியூமன் எரர்ஸ்ன்றது காமன், இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இதை வந்து ரிப்பீட் ஆகாமல் நம்மளால தடுக்க முடியும். சரிங்களா. இப்போ வந்திருக்க ஒரு AI டெக்னாலஜி கூட என்ன பண்ணும்னா, நம்ம எந்தெந்த மாதிரி எரர்ஸ் பண்ணுவோம், அதை வந்து எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம்னு அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். அது லேர்ன் பண்ணிக்கிட்டு அதனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு இஷ்யூன்னு கேட்டால் அது உடனே ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அது ஒன்ஸ் ஒரு இஷ்யூவை லேர்ன் பண்ணிடுச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து எப்போ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஏஐயோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறப்போ, ஸோ இப்படி பண்ணுறப்போ தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார், எனக்கு இல்ல. தேங்க்ஸ் ரொம்ப. ஓகே.
ஸோ நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் அந்த அவுட் ஆஃப் த பேசிக்ஸ் வந்து நம்ம க்ளவுடுனா என்னன்னு படிச்சிட்டோம், க்ளவுடுக்கு ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ்லேயும் பேசிக்ஸ் இதை வந்து சும்மா ஒரு கோத்ரூ மாதிரி போயிட்டு நம்ம வந்து டைரெக்டாக இது முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நான் பண்ணியும் காட்டுவேன், நீங்களும் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகே ஓகே. நீங்கள் எல்லாரும் டெபிட் கார்டு இப்போ வச்சுருக்கீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க டெபிட் கார்டு இருக்கா கையில்? எஸ் சார். ஓகே ஓகே. நம்ம என்னன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு இந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நான் வந்து கொடுக்குற டாஸ்க் வந்து நான் பண்ணி காட்டுறதை நீங்களும் செஞ்சு பார்க்கணும். நீங்க செஞ்சு பார்க்காம உங்களால கத்துக்கவே முடியாது. நீங்க படிச்சா மட்டும் போதுமானா கண்டிப்பா இல்லை, செஞ்சும் பார்க்கணும். ஸோ அதனால நம்ம அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பயப்படாதீங்க. ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்காக ₹2 நம்மள வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ₹2 ரீஃபண்ட் ஆயிடும். சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா அதை தாண்டி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அன்வான்டா நீங்க பேமெண்ட்டும் லூஸ் பண்ணணும்னா, ஸோ அதனால இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொல்றது எல்லாத்தையும் மட்டும் செய்யுங்க. அதை தாண்டி எதுவும் பார்க்கவும் வேணும். லேட்டர் நம்ம அதை நீங்க யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களே அதை பார்த்துப்பீங்க. பரிஸ். ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸோட பேசிக்ஸ் நார்மலா ஏடபிள்யூஎஸ் வரப்போ ரீஜின்னு இருக்கும். ஸோ அந்த ரீஜன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு பேரை கேட்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? புரியல. ஓகே ஓகே. நீங்க ஆன்லைன்ல யாராவது நீங்க வந்து தப்பா சொல்றோம் ரைட்டா சொல்றோம் அந்த பயம்லாம் வேணாம். இது உங்களுக்கு தோன்றது என்ன தோணுச்சுனாலும் சொல்லலாம். ரீசன்னா லொகேஷன் கண்ட்ரி. ம் ஓகே ஓகே. ரீஜன்ஸ்னா என்னது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி லொகேஷன் தான். ஸோ அது எப்படி வரும்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஒரு யூஎஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அதை வந்து இந்தியாவில் இருக்கிற நம்ம யூஸ் பண்றோம்னா லேட்டன்சி இஷ்யூ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. லேட்டன்சி இஷ்யூனா என்னன்னா டைமிங். இப்போ நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா நான் புரியணுன்றதுக்காக தான் google.com facebook.comனு வைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அதை தான் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக ஸோ இப்போ ஒரு google.comல போய் சர்ச் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் சர்ச் பண்ண உடனே அது வந்து அதோட டேட்டாபேஸ், அதோட சர்வர் எங்கே இருக்கோ அந்த சர்வருக்கு போயிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். நீங்க நெட்வொர்க்கிங் படிச்சிருக்கீங்கன்றதுனால ஃபர்ஸ்ட் இது நடக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த ஏஆர்பி ரிக்வஸ்ட் போகும். அதுக்கப்புறம் அந்த இது வந்து எந்தெந்த ரவுட் பார்த்து கண்டுபிடிக்கணும், அடுத்த ஹாப் ஹாப் ரவுட் வந்து எது, அந்த மாதிரி அது ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு போவோம்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான். அது வந்து டீப்பராக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ பேசிக்காக மேலோட்டமாக நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்வர். இதோட சர்வர் இந்த கூகுளோட சர்வர் எங்க இருக்கோ அங்க போய் அது ரீச் ஆகும். அந்த சர்வர்ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இது வந்து இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ற நம்ம இந்தியா சர்வரே யூஸ் பண்றோம்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக இருக்கும். நம்ம இங்கேருந்து யூஎஸ் அங்கே இருக்கிற சர்வரை யூஸ் பண்றோம்னா ரெஸ்பான்ஸ் வந்து லேட் ஆகும். ரெஸ்பான்ஸ் வந்து டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறத வந்து நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு வந்து சிஸ்டமே ஸ்லோவா இருக்கு, இல்ல நெட்டே ஸ்லோவா இருக்கு, இல்லைன்னா அந்த சைட்டே ஸ்லோவா இருக்கு, அந்த சைட்டு வேஸ்டான சைட் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இஷ்யூ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான்
ரீஜன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சாங்க, அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ மோஸ்ட்லி எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு தான் கிரியேட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த கிளைண்ட்டோட லொக்கேஷன் எதுவோ அதை பேஸ் பண்ணின ரீஜன், அங்கே அந்த சர்வரை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கிளைண்ட்டோட லொக்கேஷன் எதுவும், ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட்டு தான் இதை ரெகுலராக யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவில் இருந்தாலும் கிளைண்ட் வந்து இப்போ ஒரு பேரின்ல இருக்காங்கன்னு வைங்களேன், ஏன்னா என் கிளைண்ட் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ பேரின்ல இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பேரினை வந்து நம்ம வந்து சர்வரை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணிட்டோம்னு வைங்க, இந்தியா ரீஜனில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஷர்னு வரப்போ மொத்தமாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம வந்துடும். அதுத்தோட நமக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது, சரிங்களா? அவங்க கிட்ட தான் அவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 மாசமா இருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷமா இருக்கலாம், ஒரு 10 வருஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி தான் இருக்கும் ஒரு கம்பெனிக்குன்னு போனீங்கன்னா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் க்ளோஷர் வரைக்கும் தான் நமக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் ஒரு டீலிங்கே இருக்கும், நம்ம பேச்சுவார்த்தை இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ இருக்காதுன்றப்போ இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்தியா சர்வரில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த லேட்டன்சி இஷ்யூ வர நிறைய சான்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ அவங்க அந்த லேட்டன்சி இஷ்யூ ஃபேஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கிளைண்ட் லொக்கேஷனில் சர்வரை இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரீஜன்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீஜன் என்ன பண்ணுன்னா, ரீஜன்ன்றது அது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இந்தியான்னு பார்த்தானா மும்பைன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ரீஜன்ஸோட மெயின் பர்பஸ். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒரு சர்வீஸ், நம்ம ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அதில் எந்த ஒரு ஃப்ளாஸும் இருக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அந்த ஃப்ளாஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ஏடபிள்யூஎஸ் வந்து அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ இதுதான் ரீஜனோட. ஸோ இந்த ரீஜன்ஸ் புரியுதா, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட்டு. இப்போ நம்ம எந்த ஒரு இவங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் அவங்க அந்த ஒரு ரீஜியனில் போயிட்டு அதுக்கான ஒரு சர்வர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்கன்றீங்களா? ஆமாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்கிறோம். இப்போ அது வந்து இப்போ இந்தியாவில் ஒரு சர்வர் வச்சு இப்போ இது மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றீங்க. ஆமாம். இப்போ டவுன் ஆனால், ஸோ இப்போ மெயின் இதில் டவுன் ஆனால் இந்தியாவுக்கு டவுன் ஆகாதா? இப்போ சப்போஸ் இது யூஎஸ் கண்ட்ரியில் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட மெயின் சர்வர், இந்தியாவில் ஒரு செகண்டரியா இருக்குது. மெயின்ல டவுன் ஆயிடுச்சுன்னா இங்க இந்தியாவுக்கும் டவுன் ஆகுமா, இல்ல இந்தியாவோட இது வேறயா? இது வேற வேற மாதிரி தான். இப்போ எப்படின்னா, வெறும் ஒரு சர்வர் வச்சு யாருமே மெயின்டைன் பண்ண போறது இல்லை, சரிங்களா? நமக்கு ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வர் அப் ஆகுறதுக்கான ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க டேட்டா சென்டர்ல. இப்போ நான் வந்து இங்க வந்து அம்பத்தூர்ல வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டேட்டா சென்டர் இருக்கு, சரிங்களா? நான் வந்து அதுக்கு விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா சென்டர் எப்படி இருக்கும்னா, நான் அது ஒர்க் இதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா சென்டர்ஸ் ஒரு ரேக்கில் இத்தனை சர்வர்ஸ் இருக்கும், சரிங்களா? இந்த ஒரு ஒரு சர்வருக்கும் பவர் கொடுக்கணும், கரெக்டா? அப்போதான் அது ஆன் ஆகும். ஸோ இந்த பவரே 2 போர்ட் இருக்கும். ஸோ ஒரு பவர் டவுன் ஆச்சுன்னா ரெண்டுமே வேற வேற இபி கனெக்ஷன் மூலமாக வாங்கியிருப்பாங்க. இந்த 2 ஃபேஸ்ன்றாங்கன்னா இந்த மாதிரி வேற வேற இபி கனெக்ஷன் வாங்கி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு இதில் டவுன் ஆனாலும் இன்னொன்னுல அப்பில் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த சர்வர்ஸ் டவுனே ஆகாது, இது ஒன்று. அது இல்லாமல் ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வரில் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்குன்னு எடுத்து என்னால் அதோட எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியாது.
நான் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவேன். நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஏன்னா ஃபேஸ்புக்கை வந்து சிடிஎன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. இது எப்படின்னா ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு ஆர்கிடெக்சர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அந்த சிடிஎன் வந்து கேட்சே வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து ஒரு வெப்சைட்டை ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு வந்து இன்மெமரி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட்லாம் இதில் இன்வால்வ் ஆகும். நம்ம இதையும் பார்ப்போம், ஆனால் ரொம்ப லேட்டராக பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் அந்த அளவுக்கு டீப்பாக இதில் போக விரும்பல. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ரீஜன் தான் பார்த்தோம். ஸோ அந்த ரீஜனுக்கு அடுத்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன் என்னன்னா, ரீஜன்னா இப்போ நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்க. அவங்க கோட் பண்ணுறது இந்தியாவில் மும்பைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரீஜன். இதுக்குள்ள ஒன் சர்வர் தான் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஸோ இதுக்குள்ள மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து வெறும் ஒரு ரீஜன்ல ஒரு டேட்டா சென்டர்ல. சரிங்களா? இது வந்து ஒரு டேட்டா சென்டர்ல மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டி ஜோன்னா என்னன்னா, இந்த ஏசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசி வந்து என்னன்னா, ஒரு டேட்டா சென்டர்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்ல இருக்கும். அவங்க வந்து அந்த மல்டிபிள் லொக்கேஷன் எங்கெங்க, இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை இருக்கு, டெல்லி இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் வாரியா இருக்கல. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு எங்க ஏது அதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்னன்னு வச்சிருப்பாங்கன்னா, அவைலபிலிட்டி ஜோன் 1, அவைலபிலிட்டி ஜோன் 2, அவைலபிலிட்டி ஜோன் 3, இந்த மாதிரி இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு காட்டுவோம். ஸோ இந்த 3 கேட்டகரியில வந்து நமக்கு வந்து சர்வர் வந்து நம்மளோட சர்வர் எங்க வேணாலும் ஹோஸ்ட் ஆயிருக்கலாம். நமக்கு இங்க தான் இருக்கு, இந்த டேட்டா சென்டர்ல தான் நம்ம டேட்டா இருக்குன்னு நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியும். ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு அவைலபிலிட்டி ஜோன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜோன்ல இருக்கிற சர்வர்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் நம்மளோட டேட்டா தான். ஸோ அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி ஃபேஸ்புக்கோட .com வந்து மெயின் சர்வர்ல டவுன் ஆச்சுன்னா நமக்கு இங்க இந்தியால டவுன் ஆகுமான்னு கேட்டா நோ. ஏன்னா இது வந்து மல்டிபிள் சர்வர்ல ரன் ஆகுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு சர்வர்ல டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வர் அப் ஆகும். ஸோ ஆனா என்னன்னா, இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. விண்டோஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணீங்களான்னு தெரியல. விண்டோஸ் வந்து சடனா ஒரு ப்ளூ ஸ்கிரீன். இந்த இஷ்யூ வந்து 2 வீக்ஸ் பேக்ஸ் வந்த இஷ்யூ. சரிங்களா? சார் அது அது இந்தியாவில் ரொம்ப வரலன்னு கேள்விப்பட்டோம் சார் அந்த இஷ்யூ. ஆமா, ரொம்ப வரல, ஆனா வந்துச்சு. சரிங்களா? வந்தது. அதான் இந்த ப்ளூ ஸ்கிரீன் இஷ்யூ சடனா வந்து விண்டோஸ்ல வந்து ப்ளூ ஸ்கிரீன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து ப்ளூ ஸ்கிரீன் வந்துட்டாலே என்னன்னா ஹார்ட்வேர் இஷ்யூ தான். மோஸ்ட்லி ஹார்ட்வேர் இஷ்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஐடி பர்சன் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்காக எப்பவுமே சாஃப்ட்வேர்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. சாஃப்ட்வேர் சைடு எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஹார்ட்வேருக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் வரப்போ தான் தெரிஞ்சது இது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ் கொடுத்தே ஆகணும்.
ஃபிக்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு இஷ்யூ வருது. அந்த இஷ்யூனால நிறைய பீப்புள் வந்து ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டே ஒரு இமீடியட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதனால அவங்க டெம்பரரியா என்ன பண்ணாங்கன்னா, நம்மள வந்து சேஃப் மோட்ல சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து டெலீட் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? இதை பண்றது மூலமா இந்த ப்ளூ ஸ்கிரீன் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ இது ஏன் நடந்துச்சுன்னு பார்க்குறப்போ, நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஒரு ஏடபிள்யூஎஸ்னா அமேசான் தான் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. ஒன்னொன்னும் ஒரு ஒரு கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். ஒரு ஒரு டீம் வந்து ஒரு ஒரு ஃபீச்சர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அஷூர் டீம் வந்து கிளவுட் ஸ்ட்ரைக் இவங்க தான் வந்து செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸில் நான் சொன்னல ஆட்டோ டிப்ளாய்மெண்ட். இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், இவ்வளோ டைம் ஆகும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு ஆல்டர்னேட் தான் இப்போ ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்லாம் நடக்கும். சரிங்களா? அந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் வந்து டெஸ்டிங் எல்லாமே பாஸ் ஆச்சுன்னா டைரெக்டாக டிப்ளாய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ டெஸ்டிங்கில் இஷ்யூ இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ராங் டிப்ளாய்மெண்ட் வந்து பாஸ் ஆகி டிப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மெயின் இஷ்யூ. அந்த ராங் டிப்ளாய்மெண்ட் என்னன்னா, ஒரு C++ கோட் எழுதுகிற டெவலப்பர் வந்து அங்கே வந்து ஒரு எல்லாமே நம்ம ஒரு டேட்டாவை தானே எடுப்போம். ஸோ டேட்டாவை எடுத்து அதில் இன்புட் கொடுத்து தான் ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் ரெடி ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் பண்ண டேட்டா வந்து நோவேர், அது எந்த ஒரு லொக்கேஷனும் இல்லாத ஒரு எம்டி டேட்டா பேஸை பாயிண்ட் பண்ண மாதிரி எதையோ ஒரு கோடை எழுதிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இது வந்து ஒரு லூப் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக் ஆனதில் நமக்கு வந்து எரர் வந்து இப்படி தான் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூ எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டுன்றது நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்னால நமக்கு வந்து நிறைய இடத்துல டவுன் ஆச்சு. கரெக்டுங்களா? நிறைய இடத்துல டவுன் ஆச்சு. ஆனால் எல்லாமே டவுன் ஆகல. இப்போ நீங்களே சொன்னீங்களா இந்தியாவில் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகலன்ட்டு. ஸோ இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் facebook.com மெயினில் டவுன் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் டவுன் ஆகுமான்னு கேட்டீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நடந்திருக்க நமக்கு லைவ் எக்ஸாம்பிள்லேயே டிப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகல, எல்லா சிஸ்டம்லேயும் அஃபெக்ட் ஆகும். ஒரு சில பர்டிகுலர் ரீஜனில் ரொம்ப மேசிவாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு ஏன்னா ஒன்னொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக பிரிஞ்சு தான் இருக்கும். இப்போ ஒரு டிப்ளாய்மெண்ட் போகுதுன்னா மானிட்டரிங்கிறது ரொம்ப ஹையாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மானிட்டரிங்லேயே மோஸ்ட்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் இஷ்யூன்ட்டு. ஏன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட்டுன்றது இது ரொம்ப ரேர் கேஸ். இதை என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. ஏன்னா டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னல டெவ், கியூஏ, UATன்ட்டு இத்தனை என்விரான்மெண்ட்ல தாண்டி தான் இந்த ப்ரொடக்ஷனுன்றத தொடுமே. அதுவும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, கூகுள், இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ரெவன்யூன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியில் இந்த ப்ரொடக்ஷனுக்குன்றது மூவே ஆகாது. இவங்க வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் ஒரு மாதத்துக்கு ஒன்று இல்லை 6 மாதத்துக்கு ஒன்று இந்த மாதிரி தான் ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது இந்த ஒரு இஷ்யூ நடந்ததுனால ஸோ இப்போ எல்லாருமே அவேர்னஸாக இருக்காங்க. பட் ஸ்டில் ஸோ அதனால ஒரு ஃபேஸ்புக் சர்வர் மெயின் சர்வர்னு ஒன்று இருக்காது, மல்டிபிள்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று டவுன் ஆச்சுனாலும் அகெயின் டக்குன்னு அப்டேட் ஆகுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல தான் அவங்க ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ விண்டோஸ் அப்டேட்டுன்னு நமக்கு வந்து ரெகுலராக வருது. அதுக்கு பின்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? விண்டோஸ் அப்டேட் வந்து நமக்கு அப்பப்போ வருது. அவன் எப்படி எந்த தைரியத்தில் நமக்கு அப்டேட் விடுறோம்? எனி ஐடியா? ஆன்லைனில் நீங்களும்
ஏதாவது ஐடியா இருக்குன்னா ஓகே, இல்லைனாலும் இல்லை. உள்ளார நம்ம உள்ள இருக்க பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது தான் சார் அந்த செக்யூரிட்டி அப்டேட்டே அவங்க கொடுக்கறது. அதான் அந்த பக்கை டெஸ்ட் பண்ணணும்ல, அது எப்படி? டெஸ்ட் இப்போ ஆண்ட்ராய்ட்னா பீட்டா அப்டேட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, பட் விண்டோஸ்க்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க. இல்லை. அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு தான், பட் அந்த ஒரு அப்டேட்டே அவங்க லான்ச் பண்றாங்க. செக்யூரிட்டி அப்டேட்டா இருந்தாலும் அதே தானே சார். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பீட்டா வெர்ஷன் தரமாட்டாங்கன்ட்டு. ஸோ விண்டோஸ்க்கும் பீட்டா வெர்ஷன் எல்லாம் இருக்கு. நீங்கள் உங்கள் விண்டோஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டு ஒரு அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அப்டேட்டை பார்ப்பீங்க. ஸோ இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிஃபோராகவே தெரிஞ்சிடும். அந்த அப்டேட்டில் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். நான் இந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, சடனாக என் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு, இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஆச்சு, இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிப்போர்ட்ல இருந்து தான் அவங்க ஒரு ஃபிக்ஸாக கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு வைட்ல யூஸ் பண்ணுறாங்க. லினக்ஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸை விட விண்டோஸ் தான் ரொம்ப மேசிவாக இருக்கு. ஸோ அதனால ஒரு சில டெஸ்டிங்னால இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சார் இப்போ ஒரு டவுட்டு சார். இப்போ விண்டோஸ் 10ல தான் இப்போ நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் என்னோட சிஸ்டம் ஃபெசிலிட்டிக்கு நான் 11 இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் 11 அவங்க டைரெக்டாக அப்டேட் கொடுக்கல. ஸோ இன்சைடர் ப்ரோக்ராமில் போய் தான் நான் இப்போ 11 எடுக்கிறேன். அப்போது அதில் ஏகப்பட்ட பக் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்சைடர் ப்ரோக்ராமில் போயிட்டு ஒரு 11 கெட் இட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை. அந்த இன்சைடர் ப்ரோக்ராம்ல வந்து நீங்க வந்து இப்போ வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு விண்டோஸ்ல. இந்த ஹார்ட்வேருக்கு இதுதான் ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு அவங்க வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஏன் அந்த விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11 அப்டேட் கொடுக்கல அப்படின்னா ஹார்ட்வேர் காம்பேட்டிபிலிட்டி. ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த விண்டோஸ் 10லேருந்து 11 கொடுக்காத பர்பஸ் இதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு போறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு லூப்போலோ இல்லை நெக்ஸ்ட் வேவோ அந்த வேஸில் தான் நம்ம இந்த விண்டோஸ் 11க்கு வந்து அப்டேட் ஆகி ஆகணும். கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ நமக்கு இஷ்யூஸ்ன்றது இருக்கும் தான். கண்டிப்பாக இது இருக்கும். நமக்கு வந்து தெரிகிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது நமக்கு டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து நார்மல் யூஸர் தான், ஹை எண்ட் யூஸர் கிடையாது. நம்ம வந்து நார்மலாக ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வைங்களேன். ப்ரோக்ராம் எழுதுவோம், அப்படி இல்லைன்னா சும்மா ஏதாவது வீடியோஸ் பார்ப்போம், இல்லை பிளாக்ஸ் பார்ப்போம், அந்த மாதிரி, இல்லை எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட யூசேஜ் இவ்வளோ. அதை தாண்டி இப்போ நிறைய ஹை எண்ட் யூசர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு தான் இந்த இஷ்யூஸ்னால் என்னதுன்ற அந்த துல்லியமாக அந்த இஷ்யூஸ்லாம் தெரியும். நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, இஷ்யூ இல்லவே, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இன்சைடர் ப்ரோக்ராம்ஸ்லேயும் சில வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் எல்லாம் வரும். சரிங்களா? அதுலேயே டெவலப்பரு அந்த மாதிரிலாம் டீவியேஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஸ்டேபிளான ரிலீஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 மாறுற அதான் இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கிறவங்க வந்து இந்த இன்சைடர் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்சைடர் ப்ரோக்ராமில் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னதுன்னா இந்த டெவலப்பர் ரிலீஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வரும்.
இந்த மாதிரி இது வந்து ஒரு லூப்ல நடந்துட்டே இருக்கும். நடந்துட்டு ஒரு ஒரு ரிலீஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்டேபிள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றப்போ இதே இன்சைடர் ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டேபிள் ரிலீஸா இருக்கும். நீங்க வந்து 10ல இருந்து 11க்கு இந்த வேலை மாறுறப்போ நீங்க சூஸ் பண்றது இந்த ஸ்டேபிள் ரிலீஸா தான் இருக்கும். நீங்க வீடியோ பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து இஷ்யூ வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா அவங்க ரிலீஸே ஸ்டேபிள் ரிலீஸ்ன்னு பண்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டேபிள் ரிலீஸ் தான் நெக்ஸ்ட் வேர்ல்டு வைடு போகும். இந்த ஸ்டேபிள்லையும் இஷ்யூ வந்தால் தான் அடுத்தடுத்து அவங்க ஃபிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? சார் ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்களே ரன் பண்ணி பார்ப்பாங்க தானே சார்? ஓகே. எதுக்கு நம்ம இங்கே வரைக்கும் வரணும்? அவங்களே ரன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்ப மாட்டாங்களா? அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ நம்ம லேப்டாப்பில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து டெஸ்டிங் டீம் அவங்க லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லேப்டாப் விண்டோஸாக இருக்குது, நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு வைங்க. ஒரு லினக்ஸ் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுமா, ஒரு மேக் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்து ஒரு லேப்டாப்பை கன்சிடர் பண்ணி எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்டையும் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சொன்னல இந்த விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு மாறுறதுக்கு வந்து ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி இருக்குன்ட்டு இதை ஃபஸ்ட்டு எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? இதுதான் இதுக்கு தேவை அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் லேப்டாப்ஸ் எப்போ இன்வால்வ் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவும் தெரிய வரும். இதெல்லாம் நோன் இஷ்யூ, இதெல்லாம் அன்னோன் இஷ்யூ. நோன் இஷ்யூஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற சொல்யூஷனோட கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த இன்சைடர் ப்ரோக்ராம்னு வந்துச்சு. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்காம விடுறாங்களான்னு கேட்டால் இல்லை, டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வைட் ரேஞ்ச் ஆஃப் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ லேப்டாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். ஒரு இஷ்யூஸ் இங்கே வருது, என் லேப்டாப்பில் ஒரு இஷ்யூ வருது, உங்கள் லேப்டாப்பில் வரலன்னா ஏன்னு கேட்க முடியாது. ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி இருக்கலாம், இல்லை நம்ம சாஃப்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த விண்டோஸ்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு போகிறப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி எதையுமே கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு செக்கிங் வைக்கிறாங்கன்னு வைங்க, அது எப்போவுமே பாஸ் ஆகும், இப்படி தான் நான் கிரியேட்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கும் ஒரு செக் வைப்பாங்க. செக் பண்ணுறதுனா ஒரு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், இந்த டெஸ்ட் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் இது சேஞ்ச் ஆகாமல் இருக்குதான்னு பார்க்கவே ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இது எப்போவுமே சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா பை மிஸ்டேக் கூட எதுவுமே சேஞ்ச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து டபுள் செக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதுன்றதுக்காக தான் இந்த விண்டோஸ் டீம் இப்படி பண்ணது. ஸோ உங்கள் டவுட்டு கிளியர் ஆச்சா இல்லை? ஓகே சார். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வாங்க, சரிங்களா? நம்ம பிரேக் எடுத்துட்டு ஒரு 10:30 இல்லை 10:35க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் பிரேக் போயிட்டு வாங்க, நம்ம 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 35 10:35 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த 3 டாபிக் தான், சரிங்களா? ஸோ இந்த இதுலேருந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டாபிக்ஸ் என்னென்னது. ஸோ இப்போ ஒரு க்ளவுடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு க்ளவுட் ப்ரொவைடர்ஸாக இருந்தாலும் இந்த வேஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இல்லைம்மா, இந்த அவன் வேற ஜூம் மீட்டிங் யூஸ் பண்ண வேற அக்கௌண்ட் யூஸ் பண்றாரு. ஓகே, எந்த ஒரு க்ளவுட் இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் இந்த 3 டைப்பாக தான் பிரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ். இப்படின்னா என்னதுன்னா நமக்கு வந்து ஒரு மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கையில் கொடுத்துருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு சர்வரு, அதில் ரேம் எவ்வளோ இருக்கணும், ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும், சிபியூ என்னது, இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதும் நம்மளாவே இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம், நமக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு. ஸோ இதோட மொத்த கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கும். அதில் தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து இன்ஸ்டாலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ். ஸோ ஏடபிள்யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா EC2, S3 இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ் தான், சரிங்களா? EC2ன்னா நான் சொன்னேன்ல, இதுதான் விஎம்மாக கன்சிடர் பண்ணணும். விஎம்னா நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம். ஸோ லைக் ரேமு, ஸ்டோரேஜ், சிபியூ இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ்னால் இதுதான். பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நான் சொன்னல இப்போ லாம்டா அப்படின்ட்டு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சர்வீசஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட வே ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நார்மலாக இந்த லாம்டா யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதை செக் பண்ணுறோம். அது என்ன செக் பண்ணணும்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு லாம்டா சர்வீஸை ஓப்பன் பண்ணணும், அந்த சர்வீஸை கிரியேட் பண்ணணும், யூஸ் பண்ணணும், இவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து அந்த இன்ஃப்ரா செட்டப் நமக்கு வந்து எவ்வளோ ரேம் தேவை, எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ சிபியூ என்னது, இந்த இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ஸை நமக்காக பார்த்துக்கும், சரிங்களா? நம்ம வந்து வெறும் சர்வீசஸில் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா சர்வீசஸும் தான் பிஏஎஸ். இன்ஃப்ராவும் சேர்த்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஒர்க்கு பார்க்குறதும் அதையும் சேர்த்து பண்ணுறது தான் ஐஏஎஸ், சரிங்களா? ஸோ எஸ் எப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சொல்யூஷன். இதுதான் என்னதுன்னா இப்போ நமக்கு வந்து புரிகிற மாதிரி சொன்னோன்னா ஜிமெயில் இருக்கு. ஜிமெயில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால மெயில் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும்.
ஸோ இந்த அளவுக்கு செட்டப்பை வந்து இவங்களே ரெடி பண்ணி நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம டைரெக்டாக அந்த சாஃப்ட்வேரோட யூசஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷனோட பேஸான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷன் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அது எப்படின்னா இப்போ இந்த விண்டோஸில் வந்து விண்டோஸ் ஸ்டோருன்னு போகிறோம். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் போகிறோம், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோங்க. ஸோ அந்த ஆப் எல்லாமே தான் சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷன். சரிங்களா? இது மூணும் புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது? புரியுது. ஸோ டாபிக் வைஸ் இவ்வளோ தான். சூஸிங் த ரைட் மாடல்னா அது எதுவுமே இல்லை. நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைனுக்கு வந்து ஏற்ற இப்போ ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அது எந்த டைப்பு நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேஸ் ஆஃப் செலக்டிங்கை வந்து எக்ஸாக்டாக எப்படி சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு தெரியணும். ஸோ இதை வந்து நம்ம லேட்டராக இப்போ நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் போகிறப்போ இது கிளியராகவே புரியும். ஸோ பேஸாக சொல்லணும்னா வெறும் இந்த ரிசோர்ஸஸ் எது எதுக்கு நம்ம எப்படி எப்படி சூஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சிருக்கணும். அந்த டாபிக் தான் இந்த சூஸிங் த ரைட் மாடல், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் வைஸ் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டைரெக்டாக ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸை பற்றி தான் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம பேசிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு நான் 1 by 1 நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பேரலாக சேம் டைம் நீங்களும் அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் அப்படியே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி ஏடபிள்யூஎஸ் லாகின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வர சர்வீசஸ்லேயே நீங்கள் உள்ளே போங்க. லிங்க்கில் உள்ளே போயிட்டு இங்கே டாப் ரைட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இது வரைக்கும் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிப்பேன். ஓகே, சரிங்க. ஓகே, இங்கே நீங்கள் இந்த பேஜ் வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். இதை வந்து சர்ச் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு வெறும் ஏடபிள்யூஎஸ் லாகின்னு போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஏடபிள்யூஎஸ் லாகின் சும்மா இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கே ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடி எதுவோ அதை என்ட்ரு பண்ணுங்க. இல்லைன்னா நான் பண்ணுறதுக்கு பதிலாக யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஹலோ. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட் நேம், ஜஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த நேம் வேணாலும் நீங்கள் வைக்கணும். ஸோ வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஜஸ்ட் அதை இங்கே என்டர். ஓகே, இது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை என்டர் பண்ணோன்னே இந்த பாஸ்வேர்டு நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இங்கே வந்து உங்கள் பர்சனல்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் எக்ஸாக்டான ஃபோன் நம்பர், எக்ஸாக்டான அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. பட் நீங்கள் ஃபோன் நம்பர் எக்ஸாக்டாக கொடுங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் ஓகே. அப்படி இல்லைனாலும் சும்மா சென்னை அந்த மாதிரி போட்டாலும் அதை எடுத்துக்கும். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஹலோ சார். ஹலோ ஆ, சார், இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவா சார். புரியல. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார். இது ஏடபிள்யூஎஸ் லாகின் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு எனேபிள் ஆகல சார். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதில் நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ம் பிஸ்னஸ் ஆர் பர்சனல் சார்? எது? பிஸ்னஸ் ஆர் பர்சனல் கேட்குதுல. பர்சனல் பர்சனல். நான் கார்டில் இருந்து பே பண்ண மாதிரி என்னது? அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி சார். புரியல. ஆமாம், ஸ்க்ரீன் தெரியுது சார். ஆ, தெரியுது இப்போ. ம் இல்ல நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ஏதாவது என்டர் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, என்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இவர் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணுங்க. ஓகே ஓகே. ம் அது டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் 2 rupees வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 2 rupees பண்ணுவாங்க. அந்த 2 rupeesம் ஒரு 2-3 டேஸில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது ஆக்சுவலா எத்தனை வேலிடிட்டி இருக்கும் சார் நமக்கு? நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீசஸ் வந்து 1 yearக்கு வேலிடிட்டி இருக்கும்.
ஆனா அவங்க வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண உடனே வந்து கிரெடிட் வந்து நமக்கு ஆட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? அது வந்து 1 மந்த்துக்கு தான் யூசேஜ் இருக்கும். ஓகே நம்ம எந்த சர்வீஸா இருந்தாலும் அந்த 1 மந்த்துக்குள்ள யூஸ் பண்றப்போ அந்த பேமெண்ட் அவங்க நமக்கு கிரெடிட் பண்ற பேமெண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவதுன்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ் இல்லாம ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அத்தனை இது கொடுத்த ஓடிபி எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தானே போகும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகாதுல்ல? ஆகாது. அதான் நான் வந்து என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ண சொல்றேனோ அது மட்டும் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து கிளாஸ் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நாளைக்கே எடுப்பேன். ஓகே ஸோ அந்த நாளைக்கு நான் ஷோ பண்றப்போ இது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் காட்டுவேன். சரிங்களா? ஸோ ரைட். ஓகே இந்த வேலை பண்றப்போ உங்களுக்கு பேமெண்ட்லாம் போகாது. அது ஸ்டேபிளா இருக்கும். சொல்லுங்க. கேட்கல. வேற ஏதாவது வீட்டில்? ஓகே சரி, இருங்க அவர்கிட்ட பேச. பேன் நம்பர் கொடுக்கணுமா சார்? பேன் நம்பர்லாம் தேவை கிடையாதுல்ல? கேட்குதா? ஆப்ஷனல்ல இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இது ஹேவ் பேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. எஸ் ஆர் நோ? நீங்க அது கொடுக்கணுன்ற மேண்டேட்டரிலாம் இல்லை. நீங்க ஓகே ரைட். ஓகே, நான் நோ கொடுத்துட்டேன் சார். மேண்டேட்டரி கிடையாதுல்ல நீங்க சார்? ஆட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட். ஓகே. நீங்க வேணுன்றப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இன்னொருத்தர் நீங்க இஷ்யூ வருதுன்னு சொன்னீங்களா? நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? இது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ சார். சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ பிரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு போட? நீங்க உங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? ஒரே நிமிஷம் சார். ம். ஓகே ஓகே சார், ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. பர்சனல் யூஸ் தான். நீங்க பர்சனல் ஓகே. ஓனர்ஷிப் டைப்பா? இண்டிவிஜுவல். ஓகே, பேன் நம்பர்லாம் கேக்குது. நீங்க அங்க எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இது இங்க கேட்கும். இல்ல, அங்க நான் எஸ்ஏ கொடுக்கல ஆக்சுவலி. அது நான் பண்ணேன். ஓகே ஓகே, இது பேன்லாம் செக் பண்ணாது. நீங்க ஓகே சார்.
ம். எது வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. இது செக் பாக்ஸ் பண்ணிடலாம்ல? ம் ம், ம். என்னாச்சு? ஓகே. ஆ ஃபர்ஸ்ட் சார் பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் பிரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர்ஷிப் அதெல்லாமே கொடுக்கணும்ல? ஆமாம். ஓனர்ஷிப் டைப் இண்டிவிஜுவல் தானே? ஆமாம், இண்டிவிஜுவல் தான். இண்டிவிஜுவல் பர்சனல் யூஸ். ஓகே. ஓகே. இல்லை, எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஓகே. இதுல பேன் மேண்டேட்டரி கொடுத்தாகணும் போல இருக்கு. கொடுக்கலனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகல. அதான் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் கரெக்டானது தான் கொடுக்கணுன்ற நீட் இல்லை. நீங்கள் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்குது. இல்ல பயப்படுறது கிடையாது. ஓ பேசிக் சப்போர்ட் தான். ம். இதை print பண்ணுங்க. ஓகே, இப்போ கோ டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். திருப்பி சைன் பண்ணுங்க. சைன் இன் கொடுங்க. ஓகே. ஃப்ரீ ஆக்டிங்களா? என்னது? 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குங்களா? ஆமாம், 1 இயர் வந்து ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் அவங்களே உங்களுக்கு கிரெடிட்ஸ் போட்டு விட்ருப்பாங்க. ஓகே. ஓகே. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேலே இந்த சர்ச்னு இருக்குல்ல, அதில் பில்லிங் டைப் பண்ணுங்க. சப்போர்ட் பிளான் தான் சார். பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ அந்த பிளான் தானே ஆக்சுவலா? ஆமாம், பேசிக் தான். அந்த பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. லோட் ஆகுதுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சு. லோட் ஆகும் இருக்கு. சரினா கீழே அந்த டாப் ஃபீச்சர்ஸ் பில்ஸ்ன்னு இருக்குல்ல, அது ஓகே லோட் ஆகுது. லோட் ஆகவே ஆகிற மாதிரி தெரியலையே. ஒரே டச் பேட் இஷ்யூ ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் நான் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே, கன்சோல்குள்ள போயாச்சு சார். ஓகே. இப்போ கன்சோலில் போனதுக்கப்புறம் இப்போ இவர் ஸ்க்ரீனில் பண்ணுறாரு பாருங்க, அதை ஜஸ்ட்டு
ஃபாலோ பண்ணுங்க. மேலே சர்ச்சில் போயிட்டு பில்லிங்னு டைப் பண்ணுங்க. பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல போனேன், பட் ஆனால் எல்லாமே அன்அவைலபிள் பில்ஸ் பேமெண்ட்ஸ்ல தான் பார்க்குறேன். சரிங்க. சரி, ஓகே. நீங்க பாருங்க. அது வரைக்கும் அந்த நீங்க இன்னொருத்தர் கன்சோல் போயிட்டீங்களா? நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க? ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்க. வியூ ஆகுதா சார்? ஓகே. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கார்டு இன்ஃபர்மேஷன் வேலிட் நாட் ஃபார்மட்னு வருது. ஓகே. நீங்க வேற ஏதாவது கார்டில் ட்ரை பண்ணட்டுமா? சார் அதே பண்ணுங்க. இஷ்யூ தான் என்ன சார் கார்டு எனக்கு யூஸ் பண்றீங்க? டெபிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இல்ல ரூபேவா விசாவா? ரூபே ட்ரை பண்ணிட்டேன், விசாவும் ட்ரை பண்ணிட்டேன், பட் ஆனால் நாட் வேலிட்னே வந்துட்டு இருக்கு. கார்டு இல்ல இ இன்ஃபர்மேஷன் நாட் டிரான்சாக்ஷன் வேலிட் நம்மளுக்கு எனேபிள் பண்ணிருந்தா தான் ஆக்சுவலா இதாகும். நானும் அப்படிதான் ஆச்சு. இந்த இ டிரான்சாக்ஷன் எனேபிள் இல்லாதனால திரும்ப நான் வேற கார்டு தான் போட்டு இது பண்ணேன். நான் விசாவும் ட்ரை பண்ணிட்டேன், ரூபேவும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் ஆகவே மாட்டேங்குது சார். ஓகே. நான் வேணா வேற ஏதாவது கார்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? சரிங்க. ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ம். பில்ஸ் கிளிக் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட்ல பில்ஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. மிடில் வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் கொஞ்சம். ஓகே, ஓகே. சாரி. லெஃப்ட்ல அந்த கிரெடிட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. அவங்க கிரெடிட்ஸும் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்ல இங்க கிரெடிட்ஸும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பண்றது இல்லையே வேணும். கிரெடிட்ஸ் ஆட் பண்ணுமா? இல்ல அவங்களே ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ அவங்க பண்ணல. சார் மேல ரெடீம் கிரெடிட்ஸ் இருக்கிறோம்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணுமோ? ரெடீம் கிரெடிட்ஸ்னா அது வேற. சரி, இருந்தாலும் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளோ நாள் யூஸ் அங்க ப்ரொமோஷன் கோட் கேக்குது. அதான் இது வேறதான். சரி, இது பட் இருக்கட்டும். நீங்க லெஃப்ட்ல அந்த ஃப்ரீ டயர்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ இங்க தான் மேலேயே போதும். எங்க? காஸ்ட் அனாலிசிஸ்ன்னு இருக்கா? ஆமா. ஓகே ஓகே. எஸ் சார், ஃப்ரீ டயர். இப்போ மிடில் வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மேலையா? ஓகே, ஓகே. ஸோ இதுவும் அனாலிசிஸ் தான். நீங்கள் ஏதாவது சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறப்ப அது இங்கே எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் எல்லாமே எம்டியாக காட்டுது, டேட்டா அன்அவைலபிள்னா நம்ம இப்போ தானே புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆமா. ஸோ இப்போ வந்து நம்ம நாளையிலேருந்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ வந்து ஒன்று ஒன்றா இது காட்டும். ஓகே. சரிங்க. ஓகே. எல்லாரும் கிரியேட் பண்ணியாச்சா? சார் இது கிரியேட் ஆகல சார். ரூபேலையும் விசாலையும் போட்டு பார்த்தேன். அது பேமெண்ட் மெத்தட் கேனாட் பி வெரிஃபைட்னு வருது சார். ஓகே. நீங்கள் ஸ்க்ரீன் ஓடிபி ஷேர் பண்ணிட்டு வரைக்கும். என்ன மாதிரி எரர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. இந்த மட்டும் பேமெண்ட் மெத்தட் கேனாட் பி வெரிஃபைட். ஹலோ. ஓகே. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க.
ஓகே. மேபி உங்க கார்ட்ல வந்து நீங்க அந்த ஆன்லைன் ஃபீச்சர்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் எனேபிள்ல தான் இருக்கா? ஆமாம் சார். 2 கார்டுமே போட்டு பார்த்துட்டேன் சார். ரூபேவும் விசாவும். அதான் அத வச்சு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? சார். நெட் பேங்கிங் எல்லாமே உண்டு சார் ஆன்லைன். ம். இந்த எரர் இதோட 3 to 4 டைம்ஸ் வந்துட்டு சார். ஓடிபி வரைக்கும் வருது. அப்புறம் அமௌண்ட்டுக்கு ஓடிபி கொடுக்குறப்போ டிக்ளைன் ஆகுது சார். ஓகே. இது டிக்ளைன் ஆகுதுன்னா உங்க மெயிலுக்கு வந்து அந்த நீங்க எந்த பேங்க் யூஸ் பண்றீங்களோ அந்த பேங்கே உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணும். ஏன் டிக்ளைன் ஆகுதுன்ட்டு. அதுல என்ன ரீசன் போட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? சரி, ஓகே சார். அந்த டிக்ளைனுக்கான ரீசன் பார்த்துட்டு, ஏன்னா ஓகே. இந்த மாதிரி டிக்ளைன் ஆகுதுன்னா ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது என்னன்னா நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணுறப்போ ஒரு பேமெண்ட்டுக்கும் நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஆன்லைன் பேமெண்ட்னா அதுக்கு தனியாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் பேமெண்ட்டு இந்த கார்டு மிஷினில் போடுறோம்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று எனேபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஏதாவது ஆஃபில் இருக்கா இல்லை சரி, ஓகே. டிக்ளைன் எரர் மட்டும் என்னன்னு பாருங்க, மெயிலில் ரிசீவ் ஆகும். சரி, ஓகே. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. ஓகே, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா? மற்ற எல்லாரும் கிரியேட் பண்ணியாச்சா? Yes, sir. Great. என்னது? இல்ல சார் கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, அதனால வாய்ஸ் அப்பப்போ பிரேக் ஆகும். ஓகே ஓகே புரியுது. ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து வெரிஃபிகேஷன் கோட்லாம் கேட்கும். ஸோ அது உங்கள் ஜிமெயிலுக்கு தான் வரும். ஓகே ஸோ சார். உங்கள் ஓகே. ஜிமெயில் பார்த்துக்கோங்க. அண்டு சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் நாளைக்கு வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அந்த டீட்டெயிலாம் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா நான் பண்ணி காட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் டாஸ்கில் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ராசஸில் மட்டும் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ நம்ம பில்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் போனோம் பார்த்தீங்களா? அங்கே வந்து அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் எப்போவுமே 0 தான் இருக்கணும். 0வை தாண்டி இருந்துச்சுன்னா அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகும். ஆ அதுவே கேட்கும். நீங்கள் பெய்டு தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா இது பேமெண்ட்டு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதையும் மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆ டிஸ்க்ளைமர் கிளியரா கொடுத்துடுறீங்க. தெரிஞ்சுக்கணும்ல அதுவும். பிரசன்ட் என்கிட்ட கார்டு இல்ல, ஸோ நான் லேட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கவா? சரிங்க, ஓகே. அது ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. நீங்கள் கார்டு எல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நாளைக்கு கிளாஸ் பார்க்குறப்பையும் நான் ப்ராக்டிக்கலாக காட்டுவேன். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டு இருக்குது எப்போ கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, கிளியர் சார். தேங்க்யூ. ஓகே. நீங்கள் எங்கே ஆட் ஆகுமா? அது காட்டுறது டாலர் காட்டும். நம்ம பேமெண்ட் பண்ணுறது இந்தியன் ருபீஸ் தான் இருக்கும். ஷோ அப் பண்ணுறது டாலர்ஸில் தான் அவங்க காட்டுவாங்க. நம்ம அது வேணும்னா நம்ம இந்தியன் ருபீஸ் கூட மாற்றிக்க முடியும். அதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிங்க, ஓகே. வேற எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பை.